இன்னைக்கு ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சென்னை கோட்டையில் கொடியேற்றின ஒரு விஷயத்துக்கு மாறா நடிகை த்ரிஷா அவர்களோட வருகை தான் வந்துட்டு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்குங்க. அதாவதுங்க, ஒரு நடிகனாக இருந்து கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய முதல்வராக இருக்காரு அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம்தான். இந்த ஒரு தருணத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றுறாரு அப்படின்றது வந்துட்டு இதை விட பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். தன்னோட மகனை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு விழாவுக்கு வந்து முதல்வரோட தாய் தந்தையார் வந்து கலந்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் நடிகை த்ரிஷாவும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு முதல் வரிசையில் உட்கார்ந்தது தாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. காலையிலேருந்து சமூக வலைதள பக்கங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றின ஒரு வீடியோவை காட்டிலும் நடிகை த்ரிஷா வந்து இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ தாங்க மாறி மாறி ஒளிபரப்பப்பட்டுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, நடிகை த்ரிஷா முதல்வரோட அப்பா அம்மா அவங்களோட ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு அந்த வீடியோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்குங்க. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்களோட நிகழ்வுகளில் ஃபுல்லாக நடிகை த்ரிஷா பங்கேற்கிறப்பெல்லாமே தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள், அது மட்டும் இல்லை ஊடகங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்து கோபம் அடைஞ்சுதான் நிறையா பேர் நிறையா விதமாக வந்து பதிவிட்டு வராங்க. அதனால சமூக ஊடகங்களில் வந்துட்டு தப்பான விஷயங்களையும் வேண்டாத விஷயங்களையும் பதிவிடுறதுனாலதே தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் வந்து போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தமிழக முதல்வர் விஜய் இல்லைன்னா நடிகை த்ரிஷா 2 பேத்துல யாராவது ஒருத்தர் வந்து முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் இந்த புகையை வந்து அணைக்க முடியும். இல்லைன்னா புகைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்.